வல்லின இடையின ரகரங்கள் எங்கு வரும் அப்படின்னு பார்க்கலாமா? வல்லின ரகரம் இருளொளி பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லின் முதலிலும் வராது, இறுதியிலும் வராது. ஆனா நமக்கு இடையின ரகர ஒளி இருக்கு இல்லையா, அந்த இருளொளி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லின் இறுதியில் வரும். தொடக்கத்தில் ரகர ஒளி வரும், ஆனா அது தமிழ் சொற்களாக இருக்காது. பிறமொழி சொற்களை தமிழ்ல எழுதணும். அந்த ரா ஒளி சொற்கள், அதாவது ஆர்ஏ ஒளி சொற்களை நம்ம தமிழ்ல எழுத தொடங்கணும் அப்படின்னா நம்ம இடையின ரகரத்தை தான் பயன்படுத்தணும். இப்ப சான்று பார்க்கலாமா? ராதே, ராமன், ரத்தினம், ராட்டினம், ரௌத்திரம், இது மாதிரியான ஆர்ஏ ஒளிய நம்ம சொல்லின் தொடக்கத்துல கேட்கிறோம். பிறமொழி சொற்கள், இது எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். இந்த பிறமொழி சொற்களை நம்ம தமிழ்ல எழுதணும் அப்படின்னா இடையின ரகரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த இடையின ரகரத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம பயன்படுத்தணும். அந்த ஒளியை ராமன், ராதே, ரத்தினம் என்று பயன்படுத்தலாம். ஆனா எழுதும் பொழுது நம்ம எப்படி எழுதுறோம்னா ஆ, இ, உ என்ற இந்த 3 உயிரெழுத்துக்களை இந்த ரா ஒலிக்கு முன்னாடி எழுதிதான் நம்ம இந்த சொற்களை எழுத முடியும். சான்றுகளை இப்ப பார்க்கலாமா? இப்ப ரா என்பது ராமன், இராமன், இராஜ ரத்தினம், ராட்டினம், இராட்டினம் என்றுதான் எழுதணும். அரங்கன், இரங்கன், அரங்கன் என்றுதான் நம்ம எழுதணும். இதே மாதிரி நமக்கு வல்லின ரகரம் இருக்கு இல்லையா, அது ஒரு சொல்லின் தொடக்கமா வரவே வராது. இறுதியில இரு வருமானா அங்கேயும் வராது. இந்த இடையின இருக்கு நம்ம சான்றா பார்க்கணும் அப்படின்னா பார் என்ற சொல்ல நம்ம சொல்லலாம். அங்க இறுதியில இந்த இடையின இரு தான் நம்ம பயன்படுத்துவோம்.